6 நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா, எகிப்து நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் அதிபர் ஜோ பைடனையும் சந்திக்கிறார். படகு பழுதால் நெடுந்தீவு அருகே கரை ஒதுங்கிய ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர், திருவண்ணாமலையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறிய நிலையில் அறிவிப்பு. சென்னையில் 2வது நாளாக இடி மின்னலுடன் இரவில் பெய்த கனமழை. தரமணி பகுதியில் 17 மணி நேரத்தில் 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய தண்ணீர். பேசன் பிரிட்ஜ் பகுதியில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி நிறைவடைந்து ரயில் போக்குவரத்து சீரானது. மழையால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். உற்சாக குளியல் போட்டு மகிழும் சுற்றுலா பயணிகள். தஞ்சை அருகே செங்கிப்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் பக்கவாட்டு சுவர் சரிந்தது. சாலையை முறையாக பராமரிக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் இன்று திறக்கப்படுகிறது கலைஞர் கோட்டம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. பழக்கடையில் தொடர்ந்து பணம் திருடி வந்த எலி. சிசிடிவி மூலம் கண்காணித்து பிடித்த கடையின் உரிமையாளர்.